உங்களுக்கு சாண்ட்விச் பண்ணுறதுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, கேப்சிகம். அதுக்கப்புறம் இது வந்து கெச்சப்பும் மயோனைஸ் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் சேம் அதே வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு 2 முட்டையும் போட்டு உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு லாஸ்ட்டாக காமிக்கிறேன். இப்போ ப்ரெட்டில் வந்து இந்த மாதிரி கெச்சப்பு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸும் வச்சு மேலே இன்னொரு ப்ரெட்டு வச்சு 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்தால் சூப்பராக சாண்ட்விச் ரெடி ஆயிரும். சாண்ட்விச் மேக்கர் இருக்குன்னா அதில் போட்டுக்கோங்க. நான் வந்து பட்டரில் தான் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டு 2 சைடும் ரோஸ்ட் ஆனதையும் எடுத்துட வேண்டியது தான். இதில் வந்து சீஸு, பன்னீர், கார்ன் இது எல்லாமே நம்ம ஆப்ஷன் தான், என்ன வேணால் வச்சுக்கலாம். அடுத்ததாக எக்கு சாண்ட்விச் பண்ணலாம். அதுக்கு வந்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து முட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு சைடு ப்ரெட்டில் வந்து அந்த கெச்சப்பும் மயோ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே கவுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சைடு வெந்ததும் திருப்பி இந்த சைடு போட்டுக்கலாம். பட்டர் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே வேணால் நம்ம சீஸ் வேணாலும் போட்டுக்கலாம். சீஸ் இல்லை அதான் சேர்க்கல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்து இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். சூப்பராக எக் சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ப்ரெட்டு கம்மியாக இருந்துச்சு, அதனால் இப்படி மாற்றியாச்சு. அதுக்கப்புறமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா ட்ரை பண்ணி பாருங்கள்.